ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம மாறா படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை திலீப் குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் மாதவன், ஷரதா ஸ்ரீநாத், மௌலி இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன சார்லி படத்தோட ரீமேக். சார்லி படம் நல்லாவே கலெக்ஷன் பார்த்துச்சுங்க. இந்த கதை என்னதான் சார்லி படத்தோட ரீமேக்காக இருந்திருந்தாலும் ரெண்டு கதைக்கும் அந்தந்த மொழிக்கும் ஆடியன்ஸ் கதையை ரசிக்கிற விதத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்க தான் செய்யுது. ஸ்டார்டிங்லேயே ஒரு கற்பனை கதையை படத்தோட கதைக்குள்ளே நுழைச்சு நல்லாவே கொண்டு போகிறாங்க. எப்பவும் போல இருக்க ஹீரோயின் என்ட்ரி. வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளைய வேணான்னு சொல்ல முடியாமல் சில காரணங்களை சொல்லி வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறாங்க ஹீரோயின். எந்த கவலையும் இல்லாமல் தன் கூட இருக்கவங்களையும் சேர்த்து சந்தோஷமாக வச்சுக்கிற ஹீரோவோட என்ட்ரி கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது. ஹீரோவோட கேரக்டரும் ஹீரோவோட நடத்தையும் பிடிச்சி போய் ஹீரோவை பற்றி என்ன கிடைக்கும்னு ஒவ்வொரு குழுவாக தேடி போகிற ஹீரோயின். அந்த கற்பனை கடையோட கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் வச்சு வரைகிற பெயிண்டிங் ரொம்பவே நல்லா இருக்குங்க. தேட்டரில் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்துருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். கதையோட ஒட்டாமல் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக நடித்த மாதிரி கொஞ்சம் கேரக்டர்ஸ் வரும். பட் அதை விட இந்த கதையும் கதையோட ஃப்ளோவும் பார்க்குறவங்களுக்கு ஆர்வத்தை தூண்ட வைக்கும். பணத்தை மட்டுமே வச்சு மூவ் ஆகிற இந்த உலகத்தில் அன்பையும் பாசத்தையும் அள்ளி தெளிக்கிற கதையாக இந்த படம் இருக்குங்க. நீங்கள் சார்லி படம் பார்த்துருந்தா உங்களுக்கு மாறா படத்தில் வித்தியாசமாக படுற ஒரே விஷயம் மாதவன் தாங்க. அவர் ஆக்டிங்லாம் குறை சொல்லவே முடியாது. மாதவன் அவர் எல்லா படம் மாதிரியும் இந்த படத்துலையும் அவரோட பெஸ்ட்டை தான் கொடுத்துருப்பாரு. ஆனால் அவர் வயசும் உடம்பும் தான் கொஞ்சம் இடிக்கும். பட் நீங்கள் சார்லி படம் பார்க்காம மாறா படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது. இந்த படத்தில் மாதவனோட லவ் ஸ்டோரியை விட மௌலி சாரோட லவ் ஸ்டோரி தான் ரொம்பவே சென்டிமெண்ட்லாக இருக்கும். மற்றபடி இந்த கதையில் வர எல்லாருமே கதையோட போக்குக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே நடிச்சிருப்பாங்க. நீங்கள் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு வித்தியாசமான கதையாக அந்த படம் கண்டிப்பாக இருக்கும்.